Hi friends, இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து நேற்று பார்த்த கண்டினியூஷன் தான் இது. கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் நம்ம ஓட்டை வடை செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அது நல்ல ஆல் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இட்லி அரிசி ஊற வச்சுருக்கேன். நான் ஒரு கப் இட்லி அரிசி எடுத்துருந்தேன். அதுக்கு நான் 3 காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணுறேன். இதை நம்ம மிக்சியில் இப்போ அரைச்சிக்கலாம். காஞ்ச மிளகாய், உப்பு, ஒரு 4 பல் பூண்டு இதையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி கம்மியாக ஊற்றி அரைச்சா தான் இந்த பதம் வரும். நீங்கள் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. இப்போது இதுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் கம்மியாக சாப்பிடுவாங்க கடலைப்பருப்பு, அதனால தான் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் ஒரு 1/4 கப் உடச்சக்கடலை மாவும் சேர்த்துக்கலாம். நல்லா வரும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கடன்னு இருக்கும். உங்கள் விருப்பம் தான். நீங்கள் உடச்சக்கடலை மாவு சேர்த்துட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கிட்டேன். நான் எண்ணெய் கவர் தான் வச்சுருக்கேன். நம்ம காலியான எண்ணெய் கவரை நம்ம கட் பண்ணி இது மாதிரி வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக நமக்கு தட்டி எடுக்க வசதியாக இருக்கும். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம அப்படியே தட்டி மெல்லிசாக தட்டி நம்ம எடுத்துடலாம். இப்படி ஒன்று நம்ம தட்டி வச்சுக்கிட்டோன்னா எண்ணெய் காய்ச்சதை நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நம்ம இப்படி எடுத்தோன்னா அழகாக வந்துடும். பாருங்கள், எண்ணெய் அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நல்லா காஞ்சதும் நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டுற வேண்டியதான். இது நமக்கு போட்டதும் நல்லா கீழேருந்து நல்லா மேலே எழும்பி வரும். எல்லா ஓட்டோடையும் போட்ட உடனே நமக்கு நல்லா எண்ணெய் நல்லா கொதிக்கும். அந்த சலசலப்புலாம் அடங்குனது நமக்கு தெரிஞ்சிடும். இது நல்லா வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம லைட்டாக கொஞ்சம் சோக்கு வச்சு நம்ம எடுத்துட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தட்டில் போடுறேன். அந்த தட்டில் போடுற சவுண்டே உங்களுக்கு தெரியும் எப்படி நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். RST ஹெல்த்தி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.